அனைவருக்கும் வணக்கம். தொல்காப்பியம் அடிப்படையிலே நன்னூல் அடிப்படையிலே நம்ம இப்போ உடம்படுமையை பார்க்க போறோம். உன்னை எல்லாம் இந்த தொடரை பிரிச்சோம்னா உன்னை கூட்டல் எல்லாம் வரும். இது நிலைமொழி ஈற்றிலையும் வருமொழி முதல்லையும் உயிரெழுத்துக்கள் வந்திருக்கு. இந்த தமிழ் மரபுப்படி ரெண்டு உயிரெழுத்துக்கள் சேர்ந்து இயங்கணும்னா நடுவில் ஒரு உடம்படுமை தோன்றணும் அப்படின்னு சொல்லி தொல்காப்பியர் சொல்றாரு. எப்படின்னா, எல்லா மொழிக்கும் உயிர் வரும் வழியே உடம்படுமையின் உருபு குழல் வரையா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எந்தெந்த உயிருக்கு எந்தெந்த உடம்படுமை வரும் அப்படின்னு பிற்காலத்துல வந்த நன்னூலார் சொல்றாரு. இ ஐ வழி யவ்வும் ஏனைய உயிர் வரி வவ்வும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இ ஐ அப்படிங்கிற உயிரெழுத்து வந்துச்சுன்னா யகரம் உடம்படுமையாகவும், ஏனைய உயிரெழுத்து வந்ததுன்னா வகரம் உடம்படுமையாகவும் வரும்னு சொல்றாங்க. அப்போ உன்னை எல்லாம் இந்த நைய பிரிச்சோன்னா இன்னு கூட்டல் ஐ, இதுல நிலைமொழி ஈற்றில ஐ அப்படிங்கிற உயிர் வந்ததுனால யகரம் உடம்படுமையா வரும். அப்போ கூட்டல் ஈ கூட்டல் எல்லாம், ஈயு ஏவு சேர்ந்ததுன்னா ஏ, புள்ளி ஈற்று முன் உயிர் தனித்து இயலாது. இந்த விதிப்படி உன்னை எல்லாம் அப்படி சொல்லி புணரும். நன்றி.